தற்போதைய அண்மை செய்தி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இந்த தீர்ப்பினை நீதிபதி நந்தினி தேவி வழங்க உள்ளார். 2019ஆம் ஆண்டு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்தான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் கோவை சிபிஐ நீதிமன்றத்திற்கு தற்போது அழைத்து வரப்பட்டுள்ளனர். இது குறித்து மீண்டும் நம்மோடு இணைப்பில் இணைகிறார் கோவையிலிருந்து காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். இன்னும் சற்று நேரத்தில் பரபரப்பு மிகுந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இது குறித்தான தற்போதைய விவரங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம் காளிதாஸ்? வணக்கம் சூர்யா. தமிழகத்தில் பெரும்பாலும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சற்று நேரத்துக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் நீதிபதி நந்தினி. அதனால நீதிமன்ற வளாகம் பரபரப்பாக காட்சியளித்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண்களை அச்சுறுத்தி மற்றும் துன்புறுத்தி பாலியல் சம்பவம் செய்த நபர்களை இன்று காலை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த காட்சிகளை நம்ம தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்கள் மற்றும் கல்லூரி படிக்கும் மாணவிகளை மாணவர்கள் கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்து அவர்கள் துன்புறுத்தி அச்சுறுத்தி வீடியோக்களை வெளியிட்டது தமிழகத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த வழக்கு மூலமாக முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசை போலீசார் கைது செய்து அவரிடம் செல்போனை பறிமுதல் செய்தனர். அந்த செல்போன் பறிமுதல் செய்ததில் அதில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் திருநாவுக்கரசு, சபரீசன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ரோஷன் பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகியோர் இந்த வழக்கில் 9 பேர் முக்கிய குற்றவாளிகளாக கருதி போலீசார் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் பொள்ளாச்சி பகுதியில் ஒரு பண்ணை வீடு எடுத்து அந்த பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல், அச்சுறுத்தல் போன்றவை 9 பேர் கூட்டாக கொடுத்தது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து பின்னர் அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பின்னர் அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி வழக்கிலிருந்து இந்த சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இவர்களை குற்றவாளிகளை கோவை மத்திய சிறையில் வைக்காமல் சேலம் சிறைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் இவர்கள் அவ்வப்போது நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக சேலத்தில் கோவை வருவது வழக்கம். இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று இறுதி தீர்ப்பானது அறிவிக்கப்பட உள்ளனர். இதனால் நீதிபதி நந்தினி தலைமையில் இந்த வழக்கு தற்பொழுது அறிவிப்பாக வெளியாக இருக்கிறது. மேலும் இவர்களை இன்று காலையே சேலம் சிறையிலிருந்து கோவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்துள்ளனர். இங்க நீதிமன்றத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்கு நடைபெற்று வருவதனால அந்த பகுதியில் போலீசார் தீவிர பரிசோதனைக்கு பின்னர் பொதுமக்களை அனுமதித்து வருகின்றனர். மேலும் இதனால் பரபரப்பு சூழல் நிலை வருகிறது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர் 9 பேருக்கு தீர்ப்பு வழங்குவது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இந்த வழக்கில் சுமார் 250க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். இந்த தீர்ப்பானது தற்பொழுது தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் என்று பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பெண்கள் அமைப்பினர் பெருமளவில் எதிர்பார்ப்பாக இருக்கின்றனர். சூர்யா. நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்.